வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்றைக்கி நல்ல ஒரு க்ரீமியான பைனாப்பிள் கறி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த குழம்பு வந்து நம்ம பிரியாணி, சப்பாத்தி, ரைஸோடு சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி வந்து இன் கொலாபரேஷன் வித் ப்ரெஸ்டீஜ் எக்ஸ்பிரஸ் மிக்சர் கிரைண்டர் 2.0. இது வந்து PX 2.0. நான் இந்த ப்ரெஸ்டீஜ் மிக்சர் கிரைண்டர் PX 1.0 வந்து நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ இங்கிலீஷ் வீடியோவில் அன்பாக்சிங் பண்ணேன். ஸோ அந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ கொடுக்குறேன். இது வந்து PX 2.0. இது வந்து நியூவஸ்ட் வெர்ஷன். வெரி காம்பேக்ட் மிக்சர் கிரைண்டர் அண்ட் வெரி ஈஸி டு யூஸ். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பைனாப்பிள் யூஸ் பண்ண போகிறேன். தோலெல்லாம் சீவி பெரிய பெரிய பீஸை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். தேங்காய், ஃப்ரெஷ் தேங்காய் வந்து ஒரு முடி பல்பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கோம். தேங்காய் எண்ணெய் தேவைப்படும். பெருங்காயத்தூள், 2 பச்சை மிளகாய் சென்டரில் கீறி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, சர்க்கரை, கடுகு. மசாலாவுக்கு வந்து தனியா, வெந்தயம், கொஞ்சமாக இஞ்சி, வற்றல் மிளகா, சீரகம், மஞ்சள் பொடி. இப்போ ஃபஸ்ட்டு நான் மசாலா பேஸ்ட் தயார் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து சின்ன மிக்சர் கிரைண்டர் எடுத்திருக்கேன், சின்ன ஜாரு. அதில் வந்து மசாலா பேஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் பல், கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். 2 எனக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து நல்லா நைஸாக விழுத அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு கொரப்பாக நான் வந்து பல்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நீங்கள் மிக்ஸி சவுண்டு கேட்டிங்க இல்லையா? ஸோ அதாங்க சவுண்டு. நல்லாவே ரொம்ப சத்தமாக இருக்குது மிக்ஸி. பட் ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு இந்த மசாலா பேஸ்ட்டு தயாராகிடுது, நொடியில் தயாராகிடுது. நான் இன்னொரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக மசாலா பேஸ்ட்டை அரைச்சிக்கினேன். ஸ்மூத்தாக இருக்கணும். ஆனால் மட்டுக்கும் நம்மளுக்கு ஸ்மூத்தாக இந்த மசாலா பேஸ்ட் இருந்தாக்கா கறி வந்து ரொம்ப நல்லா க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் வந்து டீட்டெயில் ரெசிபி இருக்குது. இப்போ இந்த மசாலா பேஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நைஸாக அழகாக விழுத அரைஞ்சிருக்கு. இதை எடுத்து ஒரு பக்கம் வச்சுட போகிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தேங்காய் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் பால் எடுக்க போகிறேன். பெரிய ஜூஸர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து ஒரு முடி ஃபுல்லாக தேங்காய் எடுத்திருக்கோம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்து மூடி போட்டு அரைக்க போகிறேன். ஸோ நம்ம சுடு தண்ணியெலாம் வெந்நீர் கொஞ்சம் விட்டோம்னா அது சீக்கிரமாக தேங்காய் பால் இறக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அது அரைப்பட்டுருச்சுங்க. நான் வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் இந்த தேங்காவை சேர்த்து இந்த பாலை வந்து இறக்க போகிறேன். நல்லா அந்த தேங்காய் சக்கைலாம் புழிஞ்சு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு திக்கு தேங்காய் பால் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிறது. ஸோ அது வந்து ஒரு கப் அளவுக்கு நம்மளுக்கு தேங்காய் பால் தேவைப்படும் இந்த ரெசிபிக்கு. பாருங்கள், நான் ஸ்ட்ரெயினரில் வந்து அந்த சக்கைலாம் நல்லா புழிஞ்சு எடுத்துட்ருக்கேன். அந்த பால் வந்து எவ்வளோ திக்காக இருக்குது. இது ஒரு கப் அளவுக்கு நம்மளுக்கு தேங்காய் பால் தேவைப்படும். இப்போ நம்ம வந்து கறி ரெடி பண்ணிக்கலாம். மிதமான தீயில் வந்து கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட போகிறேன். இந்த மாதிரி ரெசிபீஸில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த லிங்க்ஸ் டு மை சோஷியல் மீடியா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் வந்து கடுகு சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, கீறி வச்சுருக்க பச்சை மிளகா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த கடுகு நல்லா பொரிய விட போகிறேன்.
நல்லா பொரிஞ்சு அடங்கந்தோம் அதில் வந்து இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதில் வந்து பச்சை வடை போகணும். ஸோ கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி அந்த ஜார்லேயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலா எக்ஸஸ் மசாலாலாம் அதில் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்க விட போகிறேன். இந்த மசாலா பேஸ்ட்டை ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம். ஆனால் இது கொதிக்கிற நேரத்துக்கு நீங்கள் கலரி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அது வந்து அடி போட்டுச்சு தீயறதுக்கு சான்சஸ் இருக்குது. சால்ட்டு சேர்த்துருக்கேன், கல் உப்பு தான் சேர்த்தேன். இப்போ இந்த மசாலா பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகிருக்குங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணேன். மேலே வந்து அந்த நெய், அதாவது அந்த தேங்காய் எண்ணெய் மிதந்து வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நான் பைனாப்பிள் சாப் பண்ணி வச்சுருக்கிறது அன்னாசி பழம் சேர்த்துருக்கேன். இதில் சர்க்கரை கூட சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது நல்லா குக் பண்ணுறதுக்கு விட போகிறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஃப்ளேமை ஸ்லோவில் வைக்கணும். எவ்வளோ ஸ்லோ செட்டிங்கில் வைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. இதில் தேங்காய் பால் விடணும். எப்போவுமே நம்ம இந்த அன்னாசி பழம் மாதிரி பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்ணுறப்போ அதில் புளிப்புத்தன்மை இருக்கும். ஸோ அது வந்து பால் முறியறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அந்த பாலை விடணும். இப்போ இது நல்லா கலரி விட்டுட்டேன். இந்த பால் நல்லா கொதித்து அடங்கணும். நல்லா சைட்ஸ்லலாம் எண்ணெய் மிதந்து வரும். இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சு மேலெல்லாம் எண்ணெய் நல்லா மிதந்து வந்திருக்கு. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டேன். இப்போ இந்த கறி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நான் வந்து பரிமாற போகிறேன். ரொம்ப பிரமாதமான கறி இது. வந்து நீங்கள் பிரியாணி, புலாவ், சப்பாத்தி, ரைஸோட சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸ் டு மை பிளாக் அண்ட் சோஷியல் மீடியா வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.